ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் என்கிறதான இந்த ஊழியத்தில் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை நடத்தி வருகிறார். மாத்திரமல்ல, இந்த ஊழியமானது ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு நடுவிலே அவருடைய வார்த்தைகளை சுவிசேஷமாய் அறிவிப்பதும், ஆண்டவரை அறிந்த திருச்சபை மக்களுக்கு நடுவிலே போய் அவர்களை வேத வசனத்திலே ஊன்ற கட்டவும், ஆண்டவருடைய 2வது வருகைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தவும் ஆண்டவர் இந்த ஊழியத்தை எங்கள் கைகளிலே கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் இந்த ஊழியத்தை இன்னும் உத்தமத்தோடும் வைராக்கியத்தோடும் செய்வதற்கு தேவ ஆவியானவருடைய ஒத்தாசையும் பலனும் எங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிற வார்த்தை எண்ணாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், அதில் 1ஆம் வசனத்தை நாம் எடுத்து தியானிக்க போகிறோம். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது. அப்போ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியானால் மற்ற ஜனங்கள் எல்லாம் அவர்களை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் இல்லையா? என்ன, ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவனா? இஸ்ரவேலர்களை மட்டும்தான் அவர் ஆசீர்வதிப்பாரா? கடவுள் என்று ஒருவர் இருப்பாரானால், இவ்வுலகம் முழுவதையும் படைத்த தெய்வம் என்று ஒருவர் இருப்பாரானால், அவர் இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை மனிதர்களையுமே அவர் ஆசீர்வதிக்க வேண்டுமே. அவர் ஏன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று அவர் சொல்லுகிறார்? பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் படைக்கப்பட்ட அத்தனையும் அவரால், அவர் மூலமாய், அவருக்கென்றும் படைக்கப்பட்டது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. படைத்த இந்த மனிதர்களிலே ஒரு கூட்ட மனிதர்கள் மட்டும்தான் இந்த தெய்வத்தை பின்தொடர்ந்து வருகிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், இவர்கள் என் ஜனம், என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்கள் என் ஜனம் என்று ஆண்டவர் சொன்னதற்கு காரணம் அதுதான். பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தம் ஜனங்களை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை. உலகம் எங்கும், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, பூமி எங்கும் ஒரே விதமான பேச்சும் ஒரே விதமான பாஷையும் காணப்பட்டது. ஜனங்கள் எல்லாரும் பிரயாணம் பண்ணி சினையார் தேசத்துக்கு வந்தார்கள். ஒரு பெரிய லைட் ஹவுஸ் கட்ட ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வந்து பாஷைகளை தாறுமாறாக்கினார். பாஷைகள் பகுக்கப்பட்டது. ஆகவேதான் அந்த கோபுரத்துக்கு பாபேல் என்று பெயரிட்டார்கள். பாஷைகள், ஏராளமான பாஷைகள் பிரிக்கப்பட்டது. ஜனங்கள் உலகமெங்கும் சிதறி ஓடினார்கள். அப்படி பாஷைகள் பகுக்கப்பட்ட பொழுது, ஏற்கனவே ஹீப்ரு பாஷை பேசிக்கொண்டிருந்த இந்த ஒரு கூட்ட ஜனம், அவர்கள் மாத்திரம்தான் கடவுளை தெய்வமாய் வழிபட்டு கொண்டு வந்தார்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அது மாத்திரமல்ல, ஆபிராம், அவரிலிருந்துதான் இந்த ஜனம் துவங்குகிறது. கடவுளை, மெய்யான தெய்வத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்கிற ஆவல் ஆபிராமுக்கு இருந்தது. ஆண்டவர் அந்த ஆவலை ஆசீர்வதித்தார். ஆபிராமை அவர் ஆசீர்வதித்தார். ஆபிராம் எனப்பட்ட பெயரை ஆபிரகாம் என்று மாற்றினார். உலகம் எங்கும் உள்ள சகல வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சொன்னார். அந்த ஆபிரகாமுடைய வழி வந்தவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். அவர்களைத்தான் என் ஜனம் என்று அவர் அழைக்கிறார்.
தமது ஜனம் என்று அவர் அழைக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்றால், நீங்களும் நானும் புறஜாதியினர், நீங்களும் நானும் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும்? ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, உலகம் முழுவதையும் படைத்தவர் என்றால், நீங்களும் நானும் அவருடைய சொந்த ஜனமாய் மாற வேண்டும். உலகமெங்கும் இருக்கிற எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். அதில் ஒரு கூட்டம் பேரை என்னுடைய சொந்த ஜனம் என்று சொல்லுகிறாரே, அவர்கள் யார்? அவர்கள் யார்? அவருடைய சொந்த ஜனத்தை இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் வேதம் அவருடைய சொந்த ஜனங்களுக்கு சில அடையாளங்களை கொடுத்திருக்கிறது. அந்த அடையாளங்கள் இன்றைக்கு உங்கள் மேலும் என் மேலும் இருக்குமானால், நீயும் நானுமே அவருக்கு சொந்த ஜனம்தான். ஆண்டவர் தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை. அவருடைய சொந்த ஜனத்திற்கான அடையாளத்தை பேதுரு அப்போஸ்தலன் 2 வசனங்களிலே சொல்லுகிறார். அந்த வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருடைய சொந்த ஜனத்திற்கு என்ன அடையாளம்? ஆண்டவருடைய புண்ணியங்களை, ஆண்டவருடைய நன்மைகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறவர்கள். யார் அவருடைய சொந்த ஜனம்? பரிசுத்த ஜாதி. இந்த உலகத்தில் உள்ள கீழ்த்தரமான எந்த ஜாதி பெயரும் அவர்களுக்கு கிடையாது. உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்கிற பாகுபாடெல்லாம் ஆண்டவர் இடத்துல கிடையாது. அது செல்லவும் செல்லாது. அப்படி ஒரு மனிதனை நீங்களும் நானும், நான் இன்ன ஜாதியை சேர்ந்தவன், இவன் இன்ன ஜாதியை சேர்ந்தவன் என்று ஜாதி வித்தியாசம் பார்த்தால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள், உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதி. அது என்ன ஜாதியாம்? பரிசுத்த ஜாதி. அவர்கள் பரிசுத்தவான்கள், பரிசுத்தமாய் நடப்பார்கள், நேர்மையாய் வாழ்வார்கள், நீதியாய் நடந்து கொள்வார்கள், யாருக்காகவும் தன் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள், எந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்பட மாட்டார்கள், மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் பரிசுத்தத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அவர்கள்தான் அவருக்கு சொந்தமான ஜனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்படியானால் யார் இஸ்ரவேலர்கள்? இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்களா? இல்லை, இல்லை. யார் சொன்னது அப்படி? எழுத்தில் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று இருக்கிறதுனால நாம் உடனே என்ன நினைக்கிறோம்? இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் சொன்னது? இல்லை, இல்லை. அப்படி அது உண்மையானால் உலகமெங்கும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் அவருடைய பிள்ளைகள் அல்லவா? உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் பரிசுத்தவான்களா? இல்லையே. கிறிஸ்தவ சபைகளிலேயே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. அப்படியானால் இஸ்ரவேலர்களுக்கு என்று ஒரு அடையாளம் உண்டு. நம்பர் 1, இந்த அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். முதலாவது, அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர். உலகமெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களும் அந்தகார இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உதித்தது இயேசு பிறந்த பொழுது. இயேசு தன் வாழ்ந்த காலத்தில் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னார். ஆம் என கண்பானவர்களே, அவர் இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தார். நாமோ இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த அந்தகாரமான இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர். ஆண்டவர் உங்களையும் என்னையும் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் தன் வெளிச்சத்திற்குள் வரும்படி அழைத்து கொண்டிருக்கிறார். எல்லாரையும் அழைக்கிறார். அழகாய் தேவனுடைய வார்த்தை அவரே சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ என்ன பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய்? உலக பிரகாரமான பாரமாக இருக்கலாம், அல்லது உள்ளத்தில் நிம்மதி இல்லாமல் பாரம் சுமந்து நீ தவிக்கலாம். எதுவானாலும், எந்த விதமான பாரமானாலும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, அவருடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள அவரிடத்திலே நாம் வர வேண்டும். ஆண்டவரிடத்திலே வரும்பொழுது நம்மில் இருக்கிற அந்தகார இருள் முற்றிலும் விலகி போகிறது, வெளிச்சமாய் மாறுகிறோம், வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறுகிறோம். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், முன்னே அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கிறிஸ்துவுக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வெளிச்சத்துக்குள் வந்திருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வெளிச்சத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வெளிச்சத்திற்குள்ளே நீங்கள் வந்தது உண்மையானால் நீங்கள் இஸ்ரவேலர்கள், நீங்கள் அவருடைய சொந்த ஜனம். உங்களை இருளிலிருந்து தன்னுடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைக்கிறதற்காகத்தான் அவர் தன் ஜீவனையே கொடுத்த உயிரையே தியாகம் செய்தார். மிகப்பெரிய தியாகம். உலகத்தில் எவரும் செய்ய முடியாத ஒரு தியாகத்தை இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் செய்தார். இந்த தியாகத்திலே பிறந்தவர்கள் நாம், அந்த இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நாம், இருளின் அதிகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வந்தவர்கள் நாம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்விடத்தை சேர்ந்தவர்களாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறாயா சகோதரா, சகோதரி? அப்படியானால் உனக்கு இயேசு தேவை. இயேசு இல்லாமல் உன் பாரங்கள், உன் வருத்தங்கள் உன்னை விட்டு போகாது. இந்த சத்திய வேதம் சொல்லுகிறது, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படி அவருடைய பெயரே அல்லாமல், அவருடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்து என்கிற நாமம், இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்திலே நமக்கு விடுதலை உண்டு. ஆச்சரியமான ஒரு புது வாழ்வு நமக்கு உண்டு. பழைய வாழ்வு இருளிலே வாழ்கிற வாழ்க்கை. கொடிய இருள் மனிதர்களை பிடித்திருக்கிறது. பாவம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள், அதனால் உண்டான வியாதி என்கிற இருள். இருளிலே உலகம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு அரசு பள்ளியிலே ஒரு குழந்தைக்கு அடிக்கடி அது வகுப்பறையில் பேய் பிடிச்சு ஆடும். திடீர்னு ஒரு டிப்ரெஷன் வரும். அது உண்மையிலேயே சாசு கோளாறா அல்லது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமாக யாருக்கும் தெரியாது. ஆனால் அது அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு நாள் வந்துவிட்டால் ஒரு 3 நாள் 4 நாட்கள் அது ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி சரி பண்ணி கொண்டு வருவார்கள். அந்த மகள் இந்த ஆண்டு 10வது பரீட்சை எழுதி முடித்திருக்கிறாள். கடைசி பரீட்சை. பரீட்சைக்கு ஹாலுக்குள்ளே போகிறாள். அவளுக்கு திடீரென்று ஃபிட்ஸ் வந்து விட்டது, அதே கோளாறு வந்து விட்டது. அவளை அடக்க முடியாது. அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொன்னார்கள், அந்த குழந்தைக்கு பரீட்சை நேரத்தில் இப்படி வந்துருச்சு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அரசு அதிகாரிகள் தகவல் கொடுத்திருக்கிறார்கள் பள்ளிக்கூடத்திற்கு. ஆசிரியர்கள் அந்த பிள்ளையை பார்க்க போய் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உடனடியாய் ஜெபியுங்கள் என்று. நீங்கள் உடனடியாய் ஜெபி. எனக்கு அந்த குழந்தைய
முகத்தை கூட நான் பார்த்ததில்லை. பெயரை மாத்திரம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் அந்த குழந்தை பரீட்சை எழுதுகிற சென்டருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஆண்டவரே, இந்த குழந்தையினுடைய எதிர்காலம் எல்லா பிரச்சனையும் நீக்கி, தடைகளை எல்லாம் நீக்கி அந்த பிள்ளை அமைதியாய் பரீட்சை எழுத உதவி செய்யும். நான் வேறு இடத்துல இருக்கிறேன். ஒரு ஜெபம், ஒரு சின்ன ஜெபம். இருளின் கோர பிடியில் இந்த பிள்ளை இருக்கிறாள். டீச்சர்ஸ் இங்கிருந்து அங்கே சென்டருக்கு போகிறாங்க. உள்ளே போகும் பொழுதே சொல்லிவிட்டார்கள் அறிஞர்கள், அவளுக்கு எல்லாம் சரியாயிட்டு நார்மல் ஆயிட்டா, பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறாள், நீங்கள் போகலாம் என்று சொல்லிவிட்டார்கள். அவளுடைய அந்த பள்ளி இத்தனை வருடங்களிலே ஒரு நாள் கூட இப்படி நடந்ததில்லை. ஆச்சரியப்படுகிறார். அந்த பிள்ளையை பார்க்க போன ஆசிரியர்களே 2 பேர், ஒருவர் கிறிஸ்தவர், மற்றவர் இந்து மதத்தை சேர்ந்தவர். ஆனால் 2 பேரும் ஆசிரிய பெருமக்கள். ஒரு தாயின் பரிதவிப்போடு அவர்கள் தங்கள் பிள்ளையை பார்க்க போகிற மாதிரி பரிதவித்து போகிறார்கள். அப்பொழுது இந்த ஹிந்து ஆசிரியை அவர்கள் சொல்லுகிறார்கள், பரவாயில்ல, ஜெபிப்போம், வியாதின்னு வந்துட்டா எந்த கடவுள்னு இருக்கு, ஏதாவது ஒரு கடவுள் நமக்கு விடுதலை கொடுத்தா நல்லது தானே, யாரே இருக்கு, நம்ம ஜெபிப்போம், நீங்க ஜெபிங்க. பிரச்சனை என்று வந்துவிட்டால், வியாதி என்று வந்துவிட்டால், யாரா இருந்தால் என்ன, விடுதலை கொடுத்தால் சரி. எனக்கு அன்பானவர்களே, அதே மனோபாவம் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும். யார் விடுதலை கொடுத்தால் என்ன, யாராவது விடுதலை செய்வார்களா? இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி நான் சொல்லுகிறேன், அநேக புறவினத்தாரை ஆண்டவர் சந்தித்து கொண்டு வருகிறார். நம்முடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் விடுதலை நேரம் என்று பெயர். ஆண்டவர் அநேக புறவினத்தாரை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார். அவர்களை விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைக்கிற தேவன். நீங்களோ அந்தகாரமான இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வருகிறீர்கள். ஒருவேளை இன்னும் எனக்கு இந்த இயேசுவை தெரியாதையா, ஆனால் நான் பாரத்தோடு இருக்கிறேன், துக்கத்தோடு இருக்கிறேன், பிரச்சனைகளோடு இருக்கிறேன், பலவிதமான உபத்திரவங்களோடு நான் இருக்கிறேன். எனக்கு எப்படியாவது விடுதலை, யார் என்னை விடுதலை செய்தால் என்ன, எனக்கு எப்படியாவது ஒரு விடுதலை வேண்டும் என்று நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் கொஞ்ச நேரம் கவனமாய் கேளுங்கள். செய்தியின் முடிவிலே ஜெபிப்போம். அப்பொழுது நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை இயேசுநாதர் இடத்துல கொண்டு வாருங்கள். இருளெல்லாம் மாறி போகும். ஒரு புது வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மகிழ்ச்சிகரமான, மனோரமியமான, ஒரு திருப்தியான, அமைதலான ஒரு வாழ்வு ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். இந்த ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நீங்கள் வாருங்கள். முதலாவது, இந்த ஒளியினிடத்திற்கு வந்த எல்லாருமே அவருடைய சொந்த ஜனம். அவருடைய சொந்த ஜனம், அவரால் மீட்கப்பட்ட ஜனம், அவருடைய பரிசுத்த ஜாதி. உலகம் எங்கும் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள்ல 600 மில்லியன் மக்கள் இருப்பாங்களா? 600 மில்லியன் மக்கள்ல ஆங்காங்கே 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 பலர் தேவனுடைய வெளிச்சத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லா இடங்களிலும், சபைக்குள்ளும் சிலர் இருக்கிறார்கள், சபைக்கு வெளியேயும் இருக்கிறார்கள், உலகமெங்கும் இருக்கிறார்கள். இந்த உலகமெங்கும் அவருடைய வெளிச்சத்தை பெற்ற அத்தனை பேரும் சேர்ந்ததுதான் பரிசுத்த ஜாதி. பரிசுத்த ஜாதி. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உலகமெங்கும் இருக்கிற ஒரு குடும்பம், அவர்கள்தான் இயேசுவின் குடும்பம். அவர்கள்தான் இஸ்ரவேலர்கள்.
அவர்களை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் இஸ்ரவேலர்களாய் மாற வேண்டும். முதலாவது அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய எளிய வாழ்வு, நம்முடைய இந்த குறுகின வாழ்வு, இந்த வாழ்வை ஆண்டவருடைய கரங்களிலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு குயவன், அவன் கையில் இருக்கிற அந்த களிமண், எந்த ஷேப்பும் இல்லாமல் இருக்கிற களிமண், அந்த களிமண்ணை குயவன் தன்னுடைய சிந்தனா சக்திக்கு ஏற்ப ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் அந்த களிமண்ணை வனைந்து கொள்வது போல உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை எந்த நோக்கமும் இல்லாமல், எந்த ஷேப்பும் இல்லாமல் அது வீணாய் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அதை இறைவனுடைய கைகளிலே கொடுக்கும் பொழுது, ஏசப்பா கைகளிலே கொடுக்கும் பொழுது, அவர் தனக்கு வேண்டிய அல்லது தனக்குரிய அந்த ஆசீர்வாதங்களினாலே கனத்துக்குரிய பாத்திரமாய் அவர் உங்களையும் என்னையும் அணிந்து கொள்கிறார். அவருடைய சொந்த மக்களாய் நாம் மாறிவிடுகிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரமான இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவர். ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம், பிரதர், 3 தலைமுறையாய் நான் கிறிஸ்தவனாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆலயத்திற்கு தவறாமல் செல்லுகிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நான் வெளிச்சத்துக்குள் வந்து விட்டேனா அல்லது நான் இருளில் இருக்கிறேனா? என்னிடத்திலே ஒரு கல்லூரி மாணவன் கேட்ட கேள்வியைத்தான் நான் சொல்லுகிறேன். அந்த கல்லூரி மாணவனுடைய தாயும் தகப்பனும் ஊழியக்காரர்கள், கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்து ஆண்டவருக்காக வாழ்கிறவர்கள். அவருடைய மகன் சிறு வயதிலிருந்தே அந்த பக்தி மார்க்கத்திலே வளர்க்கப்பட்டவன். அவரிடத்தில் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. கல்லூரி வாழ்க்கைக்கு வந்த பொழுது அவருக்கு ஒரு கேள்வி உள்ளத்திலே, நான் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்து விட்டேனா? ஏன்னால் எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து என் அப்பாவோடு எல்லா கிறிஸ்தவ கூட்டங்களுக்கும் நான் போய்கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் எல்லாம் சாட்சி சொல்லும் பொழுது சொல்லுகிற எந்த பாவ பழக்கமும் எனக்கு கிடையாது. அப்படியே நான் இருளிலே இருக்கிறேன்னா வெளிச்சத்தில் இருக்கிறேன்? ஒரு மனிதன் இருளில் இருந்து வெளிச்சத்துக்குள்ளே வந்தால் அதை எப்படி கண்டுபிடிப்பது? எனக்கு அன்பானவர்கள், இந்த வசனம் அதற்கு ஒரு நல்ல வசனமாய் நமக்கு காணப்படுகிறது. எப்படி கண்டுகொள்ளலாம்? அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரமான இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. எந்த ஒரு மனிதன் இருளிலிருந்து ஆண்டவரிடத்திலே தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து வெளிச்சமான இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே, புது வாழ்வுக்குள்ளே ஒரு மனிதன் வந்துவிட்டால், அந்த நிமிடத்திலிருந்து அந்த மனிதன் இந்த புது வாழ்வின் அனுபவத்தை மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்து விடுவார். அவர்களால் சொல்லாமல் இருக்க முடியாது. மாணவர்களாக இருந்தால் தன்னோடு கூட படிக்கிற மாணவர்களுக்கு அதை சொல்லுவார்கள். வேலை பார்க்கிறவர்களாக இருந்தால் வேலை பார்க்கிற இடங்களிலே மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிப்பார்கள். அல்லது அவர்கள் எந்த பணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் இருக்கிற இடங்களிலே மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிப்பார்கள். அவருடைய நன்மைகளை, புண்ணியங்களை சொல்லுவார்கள். ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க, டவுன் பஸ்ஸுக்காக. பஸ் வருவதற்கு இன்னும் 1 நிமிடம் 2 நிமிடம் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற ஆட்கள்கிட்ட பேச்சு கொடுப்பார்கள். எங்கே போகிறீங்க? ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், குழந்தைக்கு உடம்பு சுகம் இல்லை. உடனே அவர்கள் சொல்வார்கள், பரவாயில்ல, நீங்கள் போங்க, ஆஸ்பத்திரி போயிட்டு எல்லாம் செக்கப்லாம் பண்ணிவிட்டு திரும்ப வரும் பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நான் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறவர். என்னுடைய குழந்தையை குணமாக்கினார், உங்கள் குழந்தையும் குணமாக்குவார், ஜெபியுங்கள் என்று சொல்லுவார்கள். வெளிச்சத்துக்குள் வந்தவர்களால் சும்மா இருக்க முடியாது. அவர்கள் ஆண்டவரை அறிவித்தே அவர்களால் சொல்லாமல் இருக்க முடியாது.
புண்ணியங்களை அறிவிக்கிறவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியினர். தேவ சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இஸ்ரவேலனா என்னை மாற்றும் ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னீரே. நான் என் வாழ்க்கையை உமக்கு தருகிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது ஆண்டவரிடத்திலே வாருங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே முடிந்தால் முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நேரத்திலே என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்தில் ஈடுபடுகிற, ஜெபித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே அவர்கள் உம்முடைய கரங்களிலே தருகிறார்கள். அப்பா, குயவன் கையில் களிமண்ணாய் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, ஒவ்வொருவரும் உடைய சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வருவீராக. அவர்களை கனத்திற்குரிய பாத்திரமாய் வனைந்தருளுவீராக. அவர்களை இஸ்ரவேல் மக்களாய் மாற்றி ஆண்டவரே அவர்களை இப்பொழுது பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். தகப்பனே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இப்பொழுது ஜெபத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற உம்முடைய அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஆண்டவரே பேர் பேராய் தொட்டு அவர்களை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். இன் ஜீசஸ் நேம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில். தொடர்ந்து வழிநடத்தும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.